ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து மனைவி மேலே சந்தேகப்படுறாங்க. ஆனால் மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறது இருக்கும் ஒரு சில வீடுகளில். ஆனால் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, கணவன் தான் மனைவி மேலே சந்தேகப்படுறாங்க. ஏன்? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எங்களை எப்படி பார்த்துக்கணும், நாங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும்? ஏதோ ஒரு சில பொண்ணுகள் தப்பி தவிர இருக்கலாம். எல்லாத்துலேயுமே இப்போ அரிசி எடுக்கிறோம். ஒரு சில அரிசியில் வந்து நெல்லோ கல்லோ இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம். அதுக்காண்டி எல்லா பொண்ணுகளுமே சந்தேகப்படுவீங்களா? நாங்கள் அப்படி எந்த ஆண்களை சந்தேகப்படுறோமா? சொல்லுங்கள். அது வந்து சந்தேகங்கிறது உங்களுக்கு எப்படி வருது? ஏன் பொண்ணுங்களை பார்த்தா ஒருத்தவங்கிட்ட பேசினா அது தப்பாக தான் பேசுவாங்கன்னு என்ன அது ஒரு இதில் சொல்கிறீங்க? ஏன்னா நாங்கள் வந்து உங்களை அப்படி சந்தேகம்லாம் படமாட்டோம். எதுக்கு தெரியுமா? நீங்கள் சந்தேகப்பட்டுற அதோட வலி வந்து என்னங்கிறது எங்களுக்கு புரியும். அந்த வலியை தாங்க முடியாமல் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வலியை உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்கள் தாங்கிக்க மாட்டேங்கிறதுக்காண்டி தான். சப்போஸ் அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் கூட இல்லை அப்படி இருக்காது, இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம் சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் மனசை போட்டு இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு நாங்களே மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நாங்களே எங்களை வருத்திக்கிறோமே தவிர உங்கள் மேலே நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், மனைவி மேலே சந்தேகப்படுறதை நிறுத்துங்க. அதான் சந்தேகங்கிறது நீங்கள் என்றைக்கு உண்மையாக பார்த்து அவள் தப்பு செய்கிறா அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப்லாம் வேண்டாம். கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தீர விசாரிச்சுக்கிட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள். சும்மா எடுத்துக்கடுத்தாலும் சந்தேகம், பார்த்தா சந்தேகம், பேசினா சந்தேகம், நடந்தா சந்தேகம், உட்காந்தா சந்தேகம். கேவலமாக இல்லையாங்க உங்களுக்குலாம்? சே.